பொதுவாக இப்போல்லாம் நிறைய பேர் சிறுநீரக செயலிழப்பு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுபோல் விபத்தில் கைகால்கள் போனவங்க, கைகால்களை இழந்தவங்க, உழைக்க முடியாத நிலைமையில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ அவங்களெலாம் எப்படி பாதுகாக்கிறது? இப்போ கவர்மெண்ட் அவங்களுக்கு மாதம் 10,000 ரூபா கொடுக்கலாம். அந்த மாதிரியான பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்போ அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு வேலைவாய்ப்பு, சொத்து எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது நிராதரவாக இருக்கிற இது போன்றவர்களை எப்படி பாதுகாப்பதுன்னா, உறவினர்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிறுநீரக செயலிழப்பால் பாதிக்கப்பட்டிருக்காரு, அவருக்கு வருமானத்துக்கு வழி இல்லை அப்படிங்கும்போது உறவினர்கள் எல்லோரும் சேர்ந்து மாதந்தோறும் 500 ரூபா கொடுக்கணும். ஒரு 10 பேர் சேர்ந்தாலே 5,000 ரூபாய் ஆகிடும். ஒரு 20 உறவினர்கள், அவர் மீது அக்கறை கொண்ட ஒரு 20 உறவினர்கள் சேர்ந்து மாதந்தோறும் 500 ரூபா கொடுத்து அப்போ அவருக்கு மாதம் 10,000 ரூபா வந்துடுது. உறவினர்கள் செய்கிற அந்த உதவி 500 ரூபா மாதந்தோறும் அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம் கிடையாது. அப்போ யாரையுமே அதிகமாக கஷ்டப்படுத்தாமல் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு உதவியும் போய் சேருது. இதை அரசாங்கம் செய்யணும். அரசாங்கங்கிறது எது? நாம் ஏற்படுத்திய ஒரு அமைப்பு தானே, நம்முடைய வரிப்பணத்தினால உருவானவர். அப்போ அந்த அரசாங்கம் இந்த மாதிரியான அவர்களை ஆதரவு கொடுக்காத பொழுது, கைவிடும் பொழுது இப்போ உறவினர்கள் என்ன பண்ணணும்? இது பாதிக்கப்பட்டவர்கள் நமது உறவினர்களாக இருக்கும்பொழுது, தெரிந்தவர்களாக இருக்கும்போது, நண்பர்களாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கும் சிரமமாக இருக்கக்கூடாது, அவருக்கும் கஷ்டமாக இருக்கக்கூடாது. என்னடா மற்றவங்களுக்கு நம்ம கஷ்டம் கொடுக்குறோமேங்கிற உணர்வு அவருக்கு வரக்கூடாது அப்படின்னா, அப்போது இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுடைய நலம் விரும்பிகள் ஒரு மாதம் 500 ரூபாய் வீதம், ஒரு 10 பேர் 20 பேர், இவருக்கு இவர் ரொம்ப ஒரு விபத்தில் ஊனமடைந்து விட்டார், அல்லது சிறுநீரக செயலிழப்பால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், இவரால் உழைக்கவும் கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு அவரது நலன் விரும்பிகள் மாதம் 500 ரூபா வீதம் ஒரு 20 பேர் சேர்ந்து மாதந்தோறும் 500 ரூபா வீதம் 10,000 ரூபாய் கொடுக்க முடியும். அதன் மூலம் என்ன ஆகும் அப்படின்னா, அவர் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பார். அவருக்கு ஏற்கனவே உழைக்க முடியாத சூழ்நிலை, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கார். அப்படிங்கும்போது அவர் பணத்துக்காக மேலும் கஷ்டப்படும் போது ரொம்ப பாதிக்கப்படுவார். அப்போ தற்கொலை எண்ணங்கள்லாம் வரும் அவங்களுக்கு. அந்த மாதிரி, ஏன்னா இது போன்ற நிலைமை யாருக்கு வேணாலும் வரலாம். ஒரு விபத்துங்கிறது யாருக்கு வேணாலும் நடக்கலாம். நோயிலேருந்து கூட நம்மளால் பாதுகாக்க முடியும், ஆனால் விபத்துலேருந்து பாதுகாக்க முடியாது, யாருக்கு வேணாலும் நடக்கலாம். அதனால் பாதிக்கப்பட்டவர்களை நாம் நமக்கு என்னென்னு போகவே கூடாது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க நமக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு, பாதிக்கப்பட்டவர்களின் நலன் விரும்பிகள் ஒன்று சேர்ந்து ஒரு 20 பேர் ஒன்று சேர்ந்து மாதம் 500 கொடுத்தாலே அவருக்கு 10,000 கிடச்சிரும். அந்த 10,000 வச்சுக்கிட்டு அவர் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பார். கொஞ்சம் என்னடா உடம்பே ஏற்கனவே ரொம்ப பாதிப்பு இருக்குது, பணம் வேறு இல்லையே அப்படிங்கிற மாதிரி கவலைப்படாமல் ஒரு நிம்மதியாக ஒரு அமைதியாக இருப்பார். உதவி செய்கிறது அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும்.